ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய செகண்ட் லாங் வீடியோ ஃபார் திஸ் வீக். எவ்ரி சண்டே நான் ஒரு 7 to 7:30 போல் என்னோடய ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே எடுத்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக் கூட ரேண்டமாக நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறது, வீட்டில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். அந்த விலாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு மண்டேன்னு நினைக்கிறேன். மண்டே நைட்டு வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணோன்னு அன்றைக்கே தெரிஞ்சிச்சு. கிச்சன் க்ளீனாக இருந்துட்டாலே நமக்கு ஒரு டேவே வந்துட்டு நல்லபடியாக போகும். எந்த ஒரு ஹெட்டேக்கும் இல்லாமல் அந்த டேவே வந்துட்டு போகும். இது நான் நோட் பண்ணியிருக்கேன். எனக்கெலாம் மார்னிங் எழுந்திரிச்சி வந்த உடனே சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் பார்க்குறோமோ அப்போ வந்து அந்த டேவே நல்லாவே இருக்காது. அந்த டேவே ஸ்பாயில் ஆகிடும். ஏதாச்சும் ஒன்று வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சோம்பலாக ஆகிடுவோம். பட் கிச்சன் க்ளீனாக இருக்குது, சிங்க் க்ளீனாக இருக்குது அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே இன்றைக்கி டேவே வந்துட்டு ரொம்ப பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே நான் காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி ஒரு நாள். நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டிலேருந்து நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறது வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பாத்திரம் விளக்க தேவையில்லை, துணி துவைக்க தேவையில்லை, கூட்டி விளக்கி கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அம்மா எல்லா ஒர்க்கும் பார்த்து கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம் ஈஸியாக. அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகிறதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. அன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது அன்றைக்கி டேவே வந்துட்டு ஓகே ஃபைன், இன்றைக்கி வந்துட்டு பெருசாக வேலையே பார்க்கல, உடம்பு அப்படியே ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பையனை பார்க்கும்போது அந்த டேவே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. பீயிங் ஒர்க்கிங் மாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸும் வீடும் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நான் இப்போது கொஞ்சம் நாளாக வந்துட்டு அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். என்னென்னா 2 ஒர்க்லையுமே வந்துட்டு நம்ம எதுலேயுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் ஸ்கெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி மார்னிங் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதி எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். அதாவது இன்றைக்கி மார்னிங் நானும் என் ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்க வெளியே போயிட்டு வந்துட்டு வர வழியில் ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு. அதில் அஸ்ரித்தை கூப்பிட்டு போய் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது கொஞ்சம் க்ளீனாக இல்லை. அதனால் ரிட்டன் நாங்கள் வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் சண்டே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து குக்கிங் எடுத்துக்கிட்டாங்க. எவ்ரி சண்டே அவங்க வந்துட்டு அப்பப்போ குக் பண்ணுவாங்க. மற்ற வீக் டேஸில் நான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருந்தோம். சிக்கன் அவங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்றனால அவங்களே வந்துட்டு க்ளீன் பண்ணாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி குக் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு அவங்களே பண்ணிட்டாங்க. பட் கிச்சனே நாஸ்தி பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. ஒரு நாள் சமையல் பண்ணுறதுக்கு இப்படி கிச்சனையே இப்படி கேவலமாக ஆக்கி வச்சுருக்கே, நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்? இதான் சமைக்கிறது அழகா? எப்படி சமைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, டேஸ்ட் எப்படி வருதுன்றது. அப்பப்பா அது சொல்லி கொடுத்த ரெசிபி நான் என்னோட ரெசிபி தானே பண்ணுறேன். யாரை சொல்லி கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். எனக்கு தனியாக டேஸ்ட் இருக்குது. அப்போ என்ன கைப்பக்குவம் இல்லை சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்போ யார்ப்பா க்ளீன் பண்ணுவா? கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்படி வச்சுருக்கீங்க? செஃப் தாமும் நினைப்பு தட்டிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பாரு எந்த லட்சணத்தில் ஆக்கி வச்சிருக்குன்னு. சந்தோஷம், அது சந்தோஷம். என்ன பிரிஞ்சு வருது பார்த்தியா? எவ்வளவு என்ன இந்த எண்ணெயை நான் 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன் போலயே. வச்சா பத்தாது. நீ ரசமும் வைக்க மாட்டா, ரசமும் உனக்கு பிடிக்காது. ரசம் வேணா வைக்கிறேன், இல்லை தயிர் வச்சுக்கலாம். இல்லைங்க 280 ரூபாயா? 280 ரூபாயா? 230 ரூபா 240 ரூபா இருந்துச்சு. ஒரு 2 வாரமாக 280 300ன்றாங்க. தங்கம் வெள்ளி சிக்கன் எல்லாமே விலை ஏறுதேடா. என்ன பண்ணுறது? கோழிக்கறியை இப்படி மசாலாவில் வந்துட்டு
ஒரு 2 செகண்ட் அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த மசாலாலாம் கறியில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கலாம். இதெல்லாம் உனக்கு தெரியாது, ஏன்னா இதெல்லாம் நீ சொல்லித் தரல, இதெல்லாம் நானாக கற்றுக்கிட்டது. ஷப்பா கடவுளே, வாரத்தில் ஒரு நாள் குக்கிங் பண்ணிட்டு நீ பண்ணுற அலப்பறை இருக்கு பாரு. மாதத்துக்கு 4 நாள் குக் பண்ணுவியா நீ அதிகபட்சம்? பார்த்துக்க. பேசாமல் கிரேவி வச்சுருக்காங்க. ரசம் வச்சு கிரேவி வச்சுருக்காங்க பேசாம. நல்லா கொஞ்சமாக சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ப்ளீஸ். சிக்கன் குழம்பு ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, ஆமாம் நான் சொல்லி கொடுத்து தான் செய்கிறோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அந்த பசங்க. நம்மக்கிட்ட வந்து ரெசிபி கேட்டுப்பாங்க, ஏதாச்சும் 1-2 மட்டும் அப்டேட் வந்துட்டு அவங்க பண்ணிப்பாங்க ஆல்ட்ரு பண்ணிவிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஃபுல் அவுட்புட்டும் நான் தான் காரணம் அப்படின்ற, உனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் குழம்பு இன்றைக்கி வேறு லெவலில் வந்துருந்துச்சு சீரியஸ்லி. குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ற அவசரத்தில் வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இதே மாதிரி ஒரு லாங் வீடியோ வரும். டெய்லி ஈவினிங் 8 o'clock வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்